சுரேஷ் தங்கராஜ் 2 பேரு கண்லையும் விரலை விட்டு ஆட்ட போகிற மதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே மதிக்கிட்ட எத்தனையோ வாட்டி பேசி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், சுரேஷ் மேலே கொடுத்துருக்கிற வாபஸ் வாங்கவே முடியாது அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு மதி காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்க மலர்கிட்ட போய் ரேவதி சொல்கிறாங்க, அண்ணி பார்த்தீங்களா, நமக்கு கூட இத்தனை நாளில் இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்ததே இல்லை. கரெக்டாக தான் பேசுகிறா. எப்படித்தான் வேணும் இவங்க 2 பேர்த்துக்கும் அநியாயமும் அக்கிரமமும் பண்ணிக்கிட்டு இருந்தா யார் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பா? அந்த புள்ள கேஸ் கொடுத்தது கரெக்டு தான். என்னோட தம்பி சுரேஷ் மேலே அதை திருப்பி வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். இப்படியே சஸ்பெண்ட் ஆகி ஒரு 3 மாதம் 6 மாதம்னு இவன் வேலை இல்லாமல் லோனு வெளியில் சுற்றுனான்னா தான் நாளையும் பின்னையும் யார்கிட்டையும் தப்பாக வம்புக்கு போகக்கூடாது, நம்ம நேர்மையாக நடந்துக்கணும்னு அந்த வேலையில் போய் உட்காரும்போது கொஞ்சமாவது புத்தியில் உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள தொண்டையை சேர்மிக்கிட்டே எட்டி பார்க்குறாரு தங்கராஜ். என்ன ரேவதி, என்னமோ உன் தம்பி பொண்டாட்டி மதிக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிற மாதிரி என் காதில் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ரேவதியும் நீங்கள் கிளம்பி போகலையா, இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, பொறை ஏறிடுச்சு, அதுதான் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இப்போ தானே புரியுது, அந்த மதி சாதாரணமாக பேசிட்டு போனாலா இல்லை இங்கே இருக்கிற யாராவது சொல்லி கொடுத்து பேசிட்டு போனாலான்னு என் புத்தியில் யோசிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே என்னென்னமோ நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக பார்வையில் ரேவதியையும் மலரையும் பார்க்குறாரு தங்கராஜ். உடனே அத்தை ஒரு நிமிஷம் இங்கே வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே அங்கே நிற்கிற ராஜலட்சுமியும், மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, நீங்கள் அப்போவே கிளம்பி போயிட்டீங்க, திரும்ப எதுக்கு மாப்பிள்ளை வந்தீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வர உங்கள் பொண்ணு ரேவதிக்கு என்னோட இன்னொரு முகமே என்னங்கிறது மறந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சட்டை காலரை தூக்கி வர்றாரு. அதே சமயம் பக்கத்தில் நிற்கிற மலர் ரேவதி கிட்ட காதுக்குள்ள, என்ன இவரோட இன்னொரு முகம் போயாதானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே ரேவதியும் சிரிச்சட, உடனே ராஜலட்சுமி இவங்க 2 பேர்த்தையுமே, என்னங்கடி என்ன காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கேடுகட்டவ சுரேஷ் பொண்டாட்டி மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு போனது பத்தாதுன்னு நீங்கள் 2 பேரும் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, என்னதான் எகத்தாளம் இருந்தாலும் இப்படி எங்கள் முன்னாடியே சிரிப்பீங்களா மாப்பிள்ளைய பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கண்டிக்கிறாங்க. ரேவதி, உன் புருஷனை நீ மதிச்சு நடக்கணுமா, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, என் பிள்ளைக்கு வேண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மலரு இரு, உன் புருஷன் பாக்கியராஜ் வரட்டும் சாயங்காலம் வேலையிலிருந்து, அதுக்கப்புறம் பாரு உன் வாழை ஒண்டை நறுக்க சொல்கிறேன். இந்த மதி வந்தா இந்த வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் குளிருட்டு போச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற ரேவதியை தங்கராஜ் சொல்கிறாரு, நீ ஒன்றும் சாயங்கால வீட்டுக்கு திரும்பி வர வேண்டாம், இப்போவே கிளம்பு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டில் இருந்தேன்னா நீ அங்கே வந்தாலும் என்னை மதிக்காமல் நடந்துக்குவேன். உன் தம்பி பொண்டாட்டி மதி கூட 1 நாள் 2 நாள் சேர்ந்தேன்னா போதும், அதுக்கப்புறம் நீயும் அவளை மாதிரி தான் ரொம்ப தான் வாலாட்டி பழகிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு தங்கராஜ். உடனே என்னதான் இருந்தாலும் அவளவுக்கு என்னாலெல்லாம் போயான்னு சொல்ல முடியாது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிக்கிறாங்க. உடனே மலரும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி அண்ணி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ரேவதி சொல்ல, உடனே மலரும், இந்தா ரேவதி உனக்கு பிடிச்ச பாயாசமும் வடையும் எடுத்து வச்சிருக்க, நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னல, இந்தா குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கேருந்து ரேவதியும் கிளம்பி போயிட, அதே சமயம் ஹாலில் விரக்தியாக உட்காந்துருக்காரு சுரேஷ். உடனே தோலை தட்டி உலுக்கி தங்கராஜ் சொல்கிறாரு, மாப்பிள்ளை வா, இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே நிற்கிற ராகவன் சொல்கிறாரு, மாப்பிள்ளை எப்படியாவது சுரேஷை இன்னொரு 10 நாளைக்குள்ளே திரும்பவும் வேலையில் சேர்த்திடணும். இவன் பொண்டாட்டி என்னதான் இருந்தாலும் பிடிசாதகமாக இவன் மேலே கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே பலமாக சிரிக்கிறாரு தங்கராஜ். உடனே அதை பார்த்துட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டே நிற்கிற கட் பண்ணிக்கிட்டு இருக்க காய்கறிகளை எல்லாம் அப்படியே வச்சுட்டு மலரும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ஓஹோ, இப்படியெல்லாம் சிரிச்சாதான் இந்த அண்ணன் வில்லங்கிறத அடிக்கடி எல்லாருக்கும் காமிச்சுக்குவார் போல. என்னதான் இருந்தாலும் முதல்ல இருந்த அந்த கெத்து உங்களுக்கு இல்லை, இந்த மதி உங்களோட கெத்தை எல்லாம் குறைச்சிட்டான். இனிமேல் நீங்கள் என்ன பில்டப் பண்ணாலும் இங்கே எடுபடாது எங்ககிட்ட எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வர்றாரு சுரேஷ்.
சுரேஷ். சுரேஷும் அதே சமயம் கருப்பு நிற கூலிங் கிளாஸை போட்டுட்டு பெரிய வில்லங்கிற நினப்பில் கார் ஏறி போய்கிட்டு இருக்க தங்கராஜும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, மாப்பிள்ள இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு அவள் வந்ததுக்கப்புறம் நீ கையில் காலில் விழுந்தாவது அந்த கேஸை வாபஸ் வாங்க வை. ஏன் அவளை என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நாளைக்கு காலையில் அவளை கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற சுரேஷ் சொல்கிறாரு, மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? அவள் கழுத்தில் தாலி கட்டினாத்தான் திரும்பவும் நான் வேலைக்கு சேர முடியும்னு நினச்சி நீங்கள் சொன்னதால தானே நான் தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் என்னமோ எங்கேயோ போகிற சனியை தலையில் வந்து ஏறி உட்காந்துருக்கிற மாதிரி இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மேலே மேலே எச்சாத்தான் அவள் டார்ச்சர் பண்ணி எனக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க. இதுக்கும் மேலே அவள் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. வீட்டுக்கே திரும்பி போகாமல் இப்படியே எங்கேயாவது போயிடலாம் போல கூட தோணுது மாமா அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, ஆடி கறக்கிற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடித்தான் கறக்கணும் சுரேஷ். நீ கொஞ்சம் பக்குவமாக இந்த விஷயத்தில் எப்படியாவது அவகிட்ட உன் மேலே கொடுத்துருக்கிற கேஸை மட்டும் வாபஸ் வாங்கு, அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ், சரி மாமா சரி, என்ன பண்ணுறது, நம்ம வேலைக்கு போய் சேரணும்னா அவள் கால்லையாவது விழுந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரூம்குள்ளே வந்து மதிக்கிட்ட கேட்குறாரு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எங்கள் மாமா சொன்னாருன்னு வேண்டிதான், அதுவும் எனக்கு திரும்பவும் வேலைக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். அதனால் ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்ல, உடனே மதி சொல்கிறாங்க, என்ன லூசுன்னு நினச்சியா? அதுதான் அவங்களோட ஹையர் அஃபீஷியல் அந்த கமிஷனர் சார் எவ்வளவு ஒரு நம்பிக்கையாக அவரோட பர்சனல் நம்பர் கூட எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா? எந்த நேரம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி இருக்கிறவர்கிட்ட வந்து நான் உன் மேலே கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறியே, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி என்னை கூட்டிகிட்டு போன என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு யார் பதில் சொல்கிறது? நான் உண்மையாக தான் பேசுவேன், உனக்காகவெல்லாம் மாற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, உடனே சுரேஷோ, என்னடி என்ன உன் கையில் பிடி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஆடி பார்க்குறியா? உன்னோட ஒட்டுமொத்த கொடுமையும் எங்கள் மாமா தங்கராஜ் கையில் இருக்குது, அது ஞாபகம் இருக்குல்ல? அவர் மட்டும் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது ஃபர்தரான்னு சொல்லி சொன்னால் உங்கள் அப்பன் இந்நேரம் போய் சேர்ந்துருப்பான். அந்த அளவுக்கு அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போதே நீ இந்த திமிர் பண்ணுறீல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே சொல்கிறாங்க, இப்போ உனக்கு என்னதாயாம் பிரச்சனை அப்படின்னு கேட்க, என்னதாயாம் பிரச்சனையா? என்னையும் வாயா போயான்னு நீ பேசுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, ஆமாம் உன் கழுத்தில் எனக்கு வேலைக்கு வேண்டிதான் நான் தாலி கட்டினேன், அதனால் ஒழுங்கு மரியாதையை நாளைக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே மதி சொல்கிறாங்க, ஓஹோ அப்போ இந்த தாலி இருக்கிறதால தானே நீ என்ன சும்மா தாலி கட்டினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்தா பொடி நீ கட்டின தாலி, உனக்கு வேண்டி நான் பொய் பித்தலாட்டம் நான் கொடுத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, அதனால் இனிமேல் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு சுரேஷ். அதே சமயம் தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு, என்ன மாப்பிள்ள, என்ன நான் சொன்ன மாதிரியே கையில் காலில் விழுந்தாவது கேஸை வாபஸ் வாங்க வைக்கலான்னு அவகிட்ட பேசினியா, அந்த திமிர் பிடிச்சவகிட்ட அப்படின்னு கேட்க, உடனே சுரேஷ் சொல்கிறாரு, மாமா நான் கட்டின தாலியவே கழட்டி என் கையில் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியாகி நிற்கிறாரு அப்படியே தங்கராஜ். உடனே சுரேஷ், மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேச